ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ரீமைண்ட் மாமா யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, என்னோடய பூஜை ரூமில் சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணியிருக்கேன். அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்படி என்ன தான் மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இருக்கிறது வாடகை வீடு. வாடகை வீட்டில் தனியாக பூஜை ரூம் கிடையாது. ஒரு ரூமில் ஒரு செல்ஃப் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு படி மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே 2 செல்ஃப் இருக்கும். அந்த 2 செல்ஃபில் தான் நான் இவ்வளோ நாளாக சாமி ஃபோட்டோ வச்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கீழே அந்த படி மாதிரி இருக்கு இல்லையா, அதுலேருந்தே சாமியை வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நிம்மதியாக சாமி கும்பிடணும் அப்படின்னு ஆசை. அது என்னடா சாமி கும்பிடுறதுல நிம்மதி அப்படின்னு தானே கேட்குறீங்க. நின்றுக்கிட்டு கும்பிட்டா டக்கு டக்குன்னு கும்பிட்டுட்டு போகிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. நிம்மதியாக கீழே உட்காந்து மனதார வேண்டி அவங்களுக்கு சொல்ல வேண்டிய மந்திரங்கள் எல்லாம் சொல்லி நல்லா அழகாக அர்ச்சனையெல்லாம் பண்ணி நிம்மதியாக பூஜை பண்ணணுன்னு ஒரு ஆசை. அதுக்கு கீழே உட்காந்தா தான் அந்த மாதிரி பூஜை பண்ணலாம். அதனால தான் நானே யோசித்து இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணேன். இது எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி வாங்க இப்போ பூஜை ரூம் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கீழே தான் நான் ஃபஸ்ட்டு காமிக்க போகிறேன். கீழே பார்த்திங்கன்னா ஒரு மரப்பலகை செஞ்சு அது மேலே விநாயகர் உட்கார வச்சாச்சு. அப்புறம் அது பக்கத்திலே மயில் இறகு, அப்புறம் மணி, துணை விளக்கு, அப்புறம் கற்பூரம் காட்டுறதெல்லாம் வச்சுருக்கேன். விநாயகரை கீழே 2 குத்து விளக்கு வச்சுருக்கேன். நடுவில் வந்து மண் விளக்கு வச்சுருக்கேன். மண் விளக்கு வைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து முன்னே காலத்தில் மண் விளக்கு தான் ஏற்றிருப்போம். ஓகேயா, மண் விளக்கு தான் ரொம்ப 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 விசேஷமான விளக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பூஜை ரூமில் தங்க விளக்கு, வெள்ளி விளக்கு, பித்தளை விளக்குன்னு விதவிதமாக விளக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டோம். என்ன விளக்கு வச்சாலும் பரவாயில்ல, பூஜை ரூமில் ஒரே ஒரு மண் விளக்காச்சு ஏற்றணும் அப்படின்றது ஐதீகம். அதனால் நான் ஒரே ஒரு மண் விளக்கு வச்சுருக்கேன். விநாயகர் பக்கத்துலேயே கலசம் வச்சுருக்கேன். அதில் தண்ணி நிறச்சி வேப்பிலை மா இலையெல்லாம் போட்டு டெய்லி குலதெய்வத்தை கும்பிட்டு வர வேணும். முதல்ல நாங்கள் என்ன பூஜை செய்கிறோமோ அந்த பூஜைக்கு முன்னாடியே என்ன பண்ணோம்னா, எங்கள் முழுமுக கடவுளான விநாயகரையும் அப்புறம் எங்கள் குலதெய்வத்தையும் கும்பிட்டுட்டு தான் நாங்கள் அடுத்த பூஜையை ஆரம்பிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே தண்ணி வச்சுருக்கேன். நைவேத்தியம் வைக்கிறதுக்கான ஒரு தட்டு வச்சுருக்கேன். இப்போ 2வது செல்ஃப்க்கு போயிடலாம். 2வது செல்ஃபில் கண்ணாடி வச்சுருக்கேன். கண்ணாடியில் தெரியக்கூடிய பொருட்கள் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசு, நாணயங்கள், மஞ்சள், குங்குமம், அப்புறம் வளையல், மஞ்சள் கயிறு, தங்கத்தை கூட இது பக்கத்தில் தங்கத்தை வச்சா இதுதான் பெருசு அப்படிம்பாங்க. அவ்வளோ ரொம்ப 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 முக்கியமான ஒன்று தான் இந்த விரலை மஞ்சள். அதையும் கண்டிப்பாக நாங்கள் பூஜை ரூமில் வைக்கணும். அதையும் வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சாமி ஃபோட்டோ. இந்த சாமி ஃபோட்டோ இல்லாத வீடே இருக்காது. யார் வீட்டுக்கு குடி போகிறாங்களோ அவங்க இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுபோல் தான் எங்கள் வீட்டுக்கு வந்த சாமி அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சாமி ஃபோட்டோ தான். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிவனுடைய விக்கிரகம் வச்சுருக்கேன். அப்புறம் சிவன் பார்வதியோட ஒரு குட்டி ஃபோட்டோ, அப்புறம் முருகப்பெருமாள், அப்புறம் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி அம்மன் வச்சுருக்கேன். இந்த 2வது செல்ஃப்க்கு இந்த ஒரு விளக்கு. இந்த விளக்கு ரொம்பவே ஸ்பெஷலானது. இந்த விளக்கை வந்து எனக்கு ஒருத்தங்க கிஃப்ட் கொடுத்தாங்க. அவங்கள நான் என்ன சொல்கிறது, ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதா, அக்கான்னு சொல்கிறதா, நாத்தனார்னு சொல்கிறதான்னு தெரியல. அவ்வளோ ரொம்ப என் லைஃப்பில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன் எனக்கு இது கிஃப்ட் கொடுத்தது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச விளக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குங்கும சிமிழ் வந்து வெள்ளியில், இது என்னோடய நாத்தனார் எனக்கு கிஃப்ட் பண்ணது, என்னோடய ஹஸ்பண்டோட தங்கச்சி. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 4 இருக்கிற இந்த மாதிரி 4 வரும் இல்லையா, அது ஒன்று வாங்கி வைக்கணும்னு எனக்கு ஆசை. மஞ்சள், குங்குமம், விபூதி, அப்புறம் சந்தனோடு போட்டு வைக்கிறதுக்கு கண்டிப்பாக அடுத்த தடவை அதையும் வாங்கிடுவேன். அப்புறம் அப்படியே மேலே செல்ஃப்க்கு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தேவி கீழே வந்து லக்ஷ்மி விளக்கை ஏற்றி வச்சுருக்கேன். பக்கத்துலேயே அன்னபூரணி தாயார் வச்சுருக்கேன். அப்புறம் என்னோடய அம்மா அப்பா அவங்க இல்லாமையா அவங்கள நடுவில் வச்சுருக்கேன். என்னோடய முத்தாரம்மன், அப்பா, அம்மா. இவர் என்னோட அப்பா ஞானமூர்த்தீஸ்வரர், இவங்க என்னோட அம்மா முத்தாரம்மன். இவங்க 2 பேரும் ரொம்ப 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 ஸ்பெஷலானவங்க. இது வந்து என்னோட கல்யாணத்துக்கு என்னோட அண்ணன் எனக்கு கிஃப்டாக கொடுத்தது. இது ரொம்பவே முக்கியமான ஒரு சாமி ஃபோட்டோன்னு கூட சொல்லலாம். அப்புறம் வந்து அவங்களுக்கு பக்கத்தில்
காமாட்சி விளக்கு வச்சுருக்கேன். அப்புறம் முருகர், எனக்கு ரொம்பவே பிடிச்ச கடவுள் முருகர். ஸோ முருகர் பக்கத்துலேயே மயில் இறகு, அப்புறம் குட்டி முருகர், வேலே, ஓம் விளக்கு எல்லாமே வச்சுருக்கேன். இந்த இடத்துல ஸ்பேஸ் ரொம்ப அதிகமாக வச்சது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய திங்ஸ் வைக்காமல் இருந்தால் இப்போ ஒவ்வொரு விசேஷம் வருது இல்லையா, சஷ்டி, அப்புறம் நாளை கூட கிருத்திகை வருது. ஸோ அதுக்கு நான் வந்து சக்கோண கோலம் போட்டு தீபம் ஏற்றலாம், வெற்றிலை தீபம் ஏற்றலாம், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி நிறைய ஸ்பேசஸ் விட்டு விளக்கு வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய பூஜை ரூமில் மொத்தமாகவே 7 விளக்கு இருக்குது. ஒற்றையன் விளக்கு, வெள்ளி செவ்வாய் விசேஷ நாட்களில் 7 விளக்குமே ஏற்றுவேன். எனக்கு பிடிச்சா தினமுமே நான் 7 விளக்கும் ஏற்றுவேன். எப்போயாச்சும் ஒரு நாள் 2 நாள் 1-2 விளக்கு ஏற்றாமல் இருப்பேன். பார்த்திங்கன்னா இதுதான் என்னோடய பூஜை ரூம். ரொம்ப ரொம்ப ஆசையாக இன்றைக்கி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். விளக்கு ஏற்றினதுக்கு அப்புறமா நான் ஷார்ட் வீடியோவில் தரேன், அதுவும் பாருங்கள். நாளைக்கு எல்லோரும் நல்லபடியாக கிருத்திகை பூஜை பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து நானும் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.